மெர்க்குரி யூஎஸ் மக்களே, கடந்த வார நீயா நானால இசை குட்டி இசை கலைஞர்கள் வெர்சஸ் இசை ரசிகர்கள்னு ஒரு டாபிக் போச்சு. ஸோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ண அனுராம் தபி இப்ப நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வாங்க உள்ள போலாம். வணக்கம் தம்பி. வணக்கம். முதல்ல எப்படி இருக்க? அத சொல்லு. நான் சுகமா இருக்கேன். ஓகே. முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது? நீயா நானாக்கு வந்தது, அங்க ப ப பகிர்ந்துக்கிட்டது, உன்னோட டேலண்டா இருக்கட்டும், இல்ல அங்க இருந்த மக்களா இருக்கட்டும், எல்லாமே உனக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? அ போன கிழமை வந்து எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. நீயா நானால இருந்து ஆ. செவ்வாய்க்கிழமை வர சொல்லி. அப்போ உடனே பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்து வந்துட்டேன். வந்தோடனே இங்கே வந்தோடனே எனக்கு லிடியன் நாசரம் அவர் பெரியாக்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அ அதோட என்னோட பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரும் அ ரொம்ப நல்லா கதைச்சாங்க. ம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. அனுராம் பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லு. ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி சொல்லு. நீ ம். எங்க இருந்து வர? என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? எப்படி இந்த புல்லாங்குழல் மேல உனக்கு ஒரு ஆசை வந்தது? இதெல்லாம். எனது பேர் ராசேஸ்வரன் அனுராம். நான் வந்து ஸ்ரீலங்கால கிளிநொச்சியில இருக்கிறேன். எனக்கு வந்து முதல் ஃப்ளூட் வாசிக்க ஆசையா இருக்கும்போது, நான் எனக்கு வந்து பெரியம்மா வந்து வெளிநாட்டுல இருந்து எனக்கு ஒரு ஃப்ளூட் அனுப்பி விட்டவா. ஆ. அதுக்கு நான் வந்து ஃப்ளூட் வாசிக்க ஆசைன்னோன நான் வந்து பிவிசி பைப்ல ஓட்ட போட்டு அப்படிதான் வாட்ச் இருந்திருந்தேன். ஆ. பிறகு வாங்கிட்டு வந்தோனே நான் வந்து கொஞ்ச நாளா வந்து வீட்ல தான் பிராக்டிஸ் பண்ணியிருந்தேன். சாங்கெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு வாசிச்சுட்டு இருக்கைக்க நான் ஒருக்கா இந்தியால ஒரு ஒரு 2 3 மாதம் வந்து ஒரு ஆள்ட்ட வந்து ஆன்லைன்ல கிளாஸ் போனேன். அம்மா, அப்பாலாம் என்ன பண்றாங்க? அப்பா வந்து ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு, மெக்கானிக் ஒர்க் ஷாப். ம். அம்மா வந்து வீட்ல தான் இருக்கா. பெரியம்மா அனுப்புற அளவுக்கு உனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்ல. அந்த இன்ட்ரெஸ்ட் எங்க இருந்து தொடங்குச்சு? முதல்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி தொட்ட நீ? நான் ஒரு 11 வயசுல இருக்கும்போது செரண்டி பங்கு வந்து நான் மிருதங்கம் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ம். அப்பேக்க நான் வந்து கூட கச்சேரிகள் பார்ப்பேன் இதுல. அப்பேக்க ஒரு நாள் வந்து ஃப்ளூட் வாசிக்கிறேன்னு பார்த்தேன். அப்ப நானும் வாசிக்க நல்லா இருக்கேன்ட்டு நான் ட்ரை பண்ணது தான். ரொம்ப அழகா இருந்தது. வாட்ச் கரங்கள் ஆச்சு அதுல கொஞ்சம். ரொம்ப அழகா இருந்தது. மியூசிக் மேல எதுக்கு உனக்கு இவ்ளோ காதல்? இது எங்க இருந்து வந்தது? நான் 10 வயசு மட்டும் மியூசிக்குக்கும் சம்மந்தம் இல்லாத மாரி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆ. ஆனா எனக்கு வந்து நான் ஒரு 8 வயசு இருக்கும்போதே ம். மிருதங்கம் உண்டு. எனக்கு அப்பைக்கு வாசிக்கவே தெரியாது. சும்மா எடுத்து சும்மா தட்டிக்கிட்டு தான் இருப்பேன். பிறகு நான் வந்து அப்பைக்கு வந்து மன்னார்ல இருந்தேன். சென்ட் சேவியர் பாய்ஸ் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். ம். பிறகு இங்க கிளிநொச்சிக்கு வந்தேன் நாங்க. பிறகு கிளிநொச்சியில தான் படிச்சேன் நாங்க. இது படிச்சுட்டு வரும்போது தான் நான் சொன்னது பெரியம்மா அனுப்பிவிட்டாங்க. ஓகே. எங்களுக்காக உனக்கு புடிச்ச பாட்டுகள், ஓகேவா? யாரோட பாட்டு இருக்கலாம்? ராஜா சாரோட பாட்டு, ரகுமான் சார் எல்லாருதும் ஒவ்வொரு ம், பாட்டு. உனக்கு ம், புடிச்சதாவே, ஓகேவா? ம். ஃபர்ஸ்ட் ராஜா சார் பாட்டு. உனக்கு புடிச்ச ஒரு பாட்டு போலாம். உன்னோட வீடியோல பார்த்தேன். இளையராஜா சார் பின்னாடி ஃபோட்டோ இருந்தது. அவ்ளோ மியூசிஷியன்ஸ் இருந்தோம். ஏன் அவர் மேல அவ்ளோ ஒரு பிடிச்சிருக்கு? ஆ எனக்கு வந்து ஃப்ளூட் வந்து அந்த பாடல் மாரி வாச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அது ம். மட்டும் இல்லாம, அவர் வந்து ஃப்ளூட்ட வந்து
ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருப்பாரு. இப்ப ஒரு சாங்லன்னா கூடுதலான சாங்ஸ்ல ஃப்ளூட் இல்லாமயே இருக்காது அவர்ட்ட சாங்ஸ்ல. ம். அ அதனால பிடிக்கும். ஓகே. அடுத்து ரெஹ்மான் சார்லேருந்து. அடுத்து ஜிவி சாரோட பாட்டு ஒண்ணு. ஹாரிஸ் சார் சாங். இல்ல நான் வேற. ம். ஏதாவது ஆசை இருக்கும்ல, இந்த மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா? இவங்க கூட ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. இமான் சார் கூட. அப்படியா? ஓகே. இந்த விஷயம் அவர்கிட்ட உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து இப்படி இப்படி வேற நாட்டுல இருந்தும் வாசிராக்களை கூப்பிட்டு அவர்ட்ட ரெக்கார்டிங்ல கூப்பிட்டு. ஓகே. அந்த மாதிரி உனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்ல? என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? படிப்பு தனியா படிக்கிறீங்களோ? ஸ்கூல்ல 10ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ 10th தான் படிக்கிறியா? ஓ. அப்படியா? ஆ. நிஜமாவா? ஓ. ஸ்கூல்ல டீச்சர்ஸ்லாம் எந்த அளவுக்கு உனக்கு சப்போர்ட் பண்றாங்க? டீச்சர்ஸ் தான் நான் கூடன்னு சொல்லி இப்ப நான் வந்து முதல் வந்து யூடியூப்ல தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் ம். இதுல. அப்ப எங்களோட ஸ்கூல் சேர்ற ஒரு ஆள் யூடியூப்பை விட மற்றதுலயும் போடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதுல ஏதாவது நான் இப்ப யூடியூப் தம்ப்நெயில் எப்படி வைக்கணும், டைட்டில் அதெல்லாம் சொல்லி தருவாரு சார். அப்படி ஒரு சார். ஓ. ஓகே. இப்போ நீ வந்து மியூசிக்ல இந்தந்த இடத்துக்கு போணும் அப்படின்னு நீயே ஒரு லெவல் வச்சிருப்பல. அப்படி உனக்கு என்ன எண்ணம் இருக்கு? மியூசிக்ல வந்து எனக்கு கூட படிக்கணும்னு அப்படித்தான் இருக்கு. இதை ஓகே. தொடர்ந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ம். சூப்பர். வணக்கம் சார். வணக்கம். ஓகே. இப்ப தம்பி வந்து 10th தான் படிக்கிறான். ஆனா ஆ. ரொம்ப டேலண்டடா இருக்கான். ஆ. இவ்ளோ தூரம் நீயா நானா வரைக்கும் வந்திருக்கான். ஆ. சோ எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? சந்தோஷம்னு சொன்னா மிகப்பெரிய சந்தோஷமாகவும் ஒரு புகழாகவும் எங்களுக்கு இருக்குது. இவற்றை திறமையை பார்த்து என்னதுன்னு சொல்கிறோன்னு சொன்னால் ஏதோ கடவுள் கொடுத்த மகன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா தாத்தாவும் ஒரு ஹார்மோனிய வித்தவனாக இருந்தவர்.
அவற்றை ஊடாகத்தான் இவருக்கு வந்திருக்கோண்டே இந்த சின்ன வயதிலே இவற்றை செயற்பாடுகள் இதுகள் எல்லாம் இவற்றை அறிவுக்கு மிஞ்சின இதுகள் சங்கீதம் ஞானம் வந்தாலும் சரி எல்லாமே மிருதங்கம் வந்தாலும் சரி எங்களை நம்ப முடியாமல் இருக்கு எங்களோட சகோதரங்களுக்கோ இவரை சித்தி சித்தப்பாக்களுக்கோ இவற்றை வயசுக்கு மேலே இரண்டபடியும் எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு இவற்றை திறமைகள் இரண்டும் அப்படி வரும் இந்தியா கூட்டி கொண்டு வந்து இவரை இன்னும் அவற்றை வளர்ச்சியை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலாம் எல்லாம் சந்தோஷமாக தான் வந்திருக்கிறோம் 2 பேரும். வாய்ப்புகள்லாம் கிடைக்குதா இப்ப தம்பிக்கு? கூடுதலாக வாய்ப்பு கிடைக்கும் திடீரென்று சொல்லுவான் இந்தியாவுக்கு கோல் வருது அங்கே ப்ரோக்ராம் இருக்கு இங்கே ப்ரோக்ராம் இருக்குண்டு ஒரே இப்போ அந்த யூடியூப் தளங்கள் ஊடாக இவருக்கு நிறைய இதுகள் வந்து ஓகே. நிறைய பேர் ஆனா பேரண்ட்ஸ் வந்து படிப்பு ரொம்ப முக்கியத்துவம் அது கொடுப்பாங்க. முதல்ல ஆரம்பத்தில் அவர் படித்து கொண்டு இருக்கிறார் மேக்ஸ் எல்லாம் 100 மார்க்ஸ் எடுப்பார் சயின்ஸ் எல்லாமே 90 கிட்ட எடுப்பார் எல்லா மார்க்ஸ் அப்போ அது எங்களுக்கு அந்த கல்வியின் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. நீங்க எதுவுமே கருத்துக்கலையா? எனக்கு ஆசை தான் ஆனால் இதர மாதிரி ஒன்றும் அமைய இல்லை எனக்கு தான் பிரச்சனை. ஓகே. வாய்ப்புகளும் இதுவுமே இல்லை நம்ம தொழிலோடைய அப்படி இருந்துட்டோம் இவருக்கு ஏதோ ஒரு அதான் ஏதோ ஒரு கொடை ஒன்று இருக்கு இவருக்கு அந்த முன் பூர்வ ஜென்மா சொந்தமோ பந்தமோ அப்படி சொல்லுவாங்களா முன்பிறப்பிலேயே உண்டு ஏதோ மாதிரி ஒரு சக்தி இவர்கிட்ட இருக்கு அது எங்களை என்ன வடிவா தெரியுதுன்னு சொன்னால் அப்படி இவற்ற வயசுல எல்லாம் அப்படி முடியாது ஒரு எத்தனை வயசுல கோல்டு மெடல் எல்லாம் எடுத்துருக்கு அகில இலங்கையில் நேஷனல்ல மிருதங்கம் மற்றது புல்லாங்குழல் எல்லாம் கோல்டு மெடல் எடுத்திருக்கிறாரு அகில இலங்கையில் ஃபுல் நேஷனலும் அது சின்ன வயசுல. இசையில நிறைய செலவாகும் இல்லையா? இவரை கூட்டிட்டு வர்றது போறது இது எல்லாமே அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? இந்த கமமும் இருக்கு எங்களுக்கு மற்றது தொழிலும் செய்து கொண்டிருக்கோம் மற்ற மாமன் மேல் சித்தப்பாக்கள் எல்லாம் உதவி செய்வீங்க என்னடா எங்களுக்கு என்ன காசு மனத்தை பெரிய பெருசாக பிரச்சனை பிள்ளைகள் நல்லா படித்து ஒரு சந்தோஷமான நிலையில் இருந்தால் சரியாக நாங்கள் அது உடைமைகள் எல்லாம் விளந்து தான் கடைசியாக இந்தியாவெல்லாம் வந்து சரியாக கஷ்டப்பட்டு போய் தான் இப்போ அங்கே ஒன்றும் இல்லாமல் இருந்து இப்போ நாங்கள் எங்களுக்கே யோசிச்சோன்னு சொன்னால் பிள்ளைகளை படித்து வச்சா எங்களுக்கு ஒரு 2 சொத்து படம் இருந்து எல்லாம் கலந்து எங்களுக்கு ஒரு யோசனை இல்லை அந்த சொத்துக்களால் எங்களை பிள்ளைகள்லாம் சொத்துக்கள் இப்போ இல்லை அவையில நல்லா படிப்பிக்கொண்டு தான் நாங்கள் வைக்கிறது வந்திருக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரியே வந்துடும் இல்லை அதை விட மதியம் வந்துடும் உண்மையாக நாங்கள் இருந்த லெவல் ரொம்ப ஸ்ரீலங்கா ஸ்டார்டில் இருந்து என்ன சிங்கள ராணுவம் உங்களை அடித்து துரத்தியே இல்லை 2 சரி இந்தியாவில் நான் வந்திருக்கேன் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் அப்படியோ என்ன ஒரு கஷ்டம் வந்தேன் எனக்கு அதுக்கப்புறம் பிள்ளைகள் நான் சொல்லி செய்ய படிப்புக்காண்டியே வேறு சிட்டியில் ஒன்று இதில் விட்டுருக்கு படிக்க சொல்லியில்ல நான் தொழில் செய்கிற இடம் மாதிரி படித்து வேலை 2 அம்மா அவிகளுக்காண்டியே நிற்கிறா இவளை படிப்பிக்கணுன்றக்காண்டி அம்மா முழு முடிச்சா பிள்ளையோட. எந்த பாட்டு கேட்டா உங்க மனசே ரொம்ப தளர்ந்து போயிடும்? இல்லை கோயிலில் ஒரு பாட்டு வாய்ச்சவர் அதில் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அது வாய்ச்சவர் அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அது பாடி காட்டு அப்பாக்காக அந்த பாட்டு